மனிதர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த காரியங்களை, இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். இந்த வசனங்களில் பட்டியலிடப்பட்டிருக்கிற மனிதர்கள், இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா, இப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நாள்ல நம்ம சோதித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட மனிதர்களாக ஒருவேளை நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல நம்ம மனம் திரும்புவோம். ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக, அப்படியாக சிந்திக்கிறவர்களாக நம்ம வாழ ஆரம்பிப்போம். நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக நீங்களும் நானும் மாற முடியும். நம்முடைய வாழ்க்கை முடிந்த போது, நம்முடைய வாழ்க்கை முற்று பெறும் போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்ம ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்கேற்றபடி சிந்தித்து அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியமானதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் முடியும். ரோமர் 8 அதிகாரம் 14